தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் தனுஷ் அரசியலுக்கு காலடி எடுத்து வைக்கவுள்ளதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. முதலமைச்சர் விஜயின் அரசியல் வெற்றியை தொடர்ந்து அவரது பாணியை தனுஷ் பின்தொடருவதாக பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் அதற்கு நடிகர் தனுஷ் நேரடியாக எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. தனுஷ்வை சுற்றி நடக்கும் அரசியல் சர்ச்சை என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர்களில் வெற்றி பெற்றவர்களில் சிலரே அடங்குவர். அதில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சினிமா துறையை தாண்டி அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அதனைத் தொடர்ந்து நடிகரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய 2 ஆண்டுகளிலேயே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். அவரை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் உள்ள மற்ற நடிகர்களுக்கும் அரசியல் ஆசை வந்திருக்கிறது. அந்த பட்டியலில் நடிகர் தனுஷ் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் தனுஷின் படம் நட்சத்திர சின்னம் மற்றும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்ற வாசகத்துடன் கூடிய ரசிகர் மன்ற கொடி சமூக வலைதளத்தில் வைரலானது. இது நடிகர் தனுஷின் புதிய அரசியல் கட்சியின் கொடி என சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. இதற்கு விளக்கமளித்த இயக்குனர் சுப்பிரமணிய சிவா, கொடி புதிதாக உருவாக்கப்பட்டது அல்ல என்றும் கடந்த 15 ஆண்டுகளாகவே திருமணங்கள் மற்றும் பட வெளியீடுகளின் போது ரசிகர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று கூறினார். நடிகர் தனுஷ் முதலமைச்சர் விஜய் போல் நேரடியாக அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பவர் இல்லை என்றாலும் கர்ணன், அசுரன் ஆகிய படங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்தார். ஆண்டுதோறும் பட வெளியீட்டு விழா மற்றும் பொது நிகழ்வுகளில் ரசிகர்களை சந்திப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் நடிகர் தனுஷ். இந்த சூழலில் தனுஷ் தனது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ரசிகர் மன்ற இரத்த தான முகாமில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இவ்வளவு பேர் ஒன்று கூடுவதில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்றும் அந்த ஒற்றுமைக்கு ஒரு நோக்கம் வேண்டும் என்று கூறினார். வெறும் ஆடியோ வெளியீட்டு விழா, புகைப்பட சந்திப்புகளுடன் நின்றுவிடாமல் உங்கள் பகுதியில் உள்ள எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அவரின் இந்த பேச்சு அரசியலுக்கு வருவதற்கான அடித்தளம் போடுவதாக பெரிய அளவில் பேசப்படுகிறது. இவ்வளோ பேர் ஒன்று கூடியிருக்கீங்க, இவ்வளோ பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். நீங்க செய்வீங்க, நான் நம்புறேன். இந்த நிலையில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் ரசிகர்களை நோக்கி கையை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இது தொடர்பாக அவரது ரசிகர்கள் பேசியுள்ளனர். இந்த நல்லது பண்றதுக்கு அரசியல்ல வந்தாதான் நல்லது பண்ணணும்ன்ற அவசியம் அது கிடையவே கிடையாது இல்லைங்களா? ஸோ நாங்கள் நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஒரு சேவை பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்காக அது பண்ணுறாங்க, அவ்வளோதான். தவிர அரசியலை வந்து தான் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லைண்ணா. அரசியலில் வரணும்னு வாய்ப்புகள் அண்ணன் முடிவு பண்ணாருன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் அவர் கூடவே இருப்போம். செம்ம கியூட்டு, நான் படத்தை விட நேரில் அழகாக இருக்கிறாரு. உண்மையாக தனுஷ்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஒருத்தராக தான் நாங்கள் நினைக்கிறோம், தண்டி ரசிகராக இல்லை, கூட பிறந்த அண்ணனாக தான் நினச்சி நாங்கள் வந்து அவர் ஃபோட்டோ எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், எல்லாரும் வந்து எங்கள் ஃபேமிலியான்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் இன்ஸ்டாவில் பரவிக்கிறோம். அண்ணன் மொத்தத்தில் அவர் எனக்கு ஹீரோ மாரிலாம் தெரியல, என் உயிர் மாரி.
இதுவரை நடிகர் தனுஷ் பல ஆண்டுகளாக மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்து வருவதாகவும் அவர் அரசியலுக்கு வருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் அவரை ஆதரிப்போம் என்று அவரது ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் நடிகர் தனுஷ் அரசியலுக்கு காலடி எடுத்து வைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் பலராலும் பேசப்பட்டு வருகிறது.